வேடெல்லாம் துரத்தின உடனே முருகன் கையில் இருக்கிற சேவல் கூவுறது, துரத்தின்னு வராளே அப்படின்னுட்டு வேடர்கள் எல்லாம் மயங்கி போய் கீழே விழுந்துடுறா. விழுந்த உடனே வள்ளிக்கு அழடா, நம்ம சொந்தக்காரா பூரா மயங்கி போய் விழுந்துட்டாளே, போயிட்டாளே ஒரு கால் அப்படின்னு மனசுக்குள்ள அவளுக்கு வேதனை. அப்போ நாரதர் சொல்றாரு முருகன் கிட்ட, நீ வள்ளிகிட்ட சொல்லி அவளை எழுந்திருக்க சொல்லு. வள்ளி சொன்னா எல்லாம் எழுந்து விடுவா அப்படிங்கிறா. வள்ளி சொல்றா எழுந்துருங்க அப்படிங்கிறா, எல்லாரும் எழுந்துட்டு விடுறா. எழுந்துட்டு பயந்துட்டு திருப்பி நமக்கு மயக்கம் வந்துடுவோம் என்னமோ நினைச்சு திரும்பி ஓடுறா. திரும்பி ஓடுறவாள இந்த யானையான விநாயகர் பெருமான், எங்கடா ஓடுற, நில்லுங்கடா, தலைமையில கையை வச்சு, வந்திருக்கிறது முருகப்பெருமான் தான்டா, வாங்கடா அப்படின்னு கூப்பிடுறாராம். விடமட சிவேலி பாட்டில் அது சொல்றாரு. இந்த பாடலுக்கு இரண்டாவது பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு சரித்திரம் சரியாக விளங்கவில்லைன்னு எல்லாருமே எழுதியிருக்கா. ஆனா இந்த நான் சொன்ன அந்த கருத்தை முருகப்பெருமான் எனக்கு ஒரு நாள் உணர்த்தினதுனால, படை சூழ இடையில் விடுபானம் எனவே அதிபார விதமும் உடை மாதர் வினையில் விளைவேதும் அறியாத கடி உளவு வாயல் பகலிரவனாது கலவிதனில் மூழ்கி அரிதாய கயவர் அறிவீரன் இவனும் உயர் ஈடு கழலினைகள் சேர அருள்வாயே இடையர் சிறு பாலை திருடி கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாத இதய மிகவாடி உடைய பிள்ளைநாத கணபதிய நாமம் முறை கூற அடைய ரவனாவிடருவர் அடி கூட அசலும் அடியாமல் அவர் ஓட அகல்வதென சொல் எனவும் முடிசாட அறிவருளுமானை முகவோனே கயவன் அறிவீரன் இவனும் உயர் மீடு கழலினைகள் சேர அருள்வாயே அறிவருளுமானை முகவோனே. இந்த பாடலின் இரண்டாம் பகுதி, இடையர் சிறுபாலை திருடி கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதய மிக வாடி உடைய பிள்ளைநாத கணபதி எனாமும் முறை கூற அடையலவர் ஆபி வெறுவ அடி கூற அசலும் அறியாமல் அவர் ஓட அகல்விதனடா சொல் எனவும் முடிசாட அறிவருளுமானே முகவோனே. இந்த வரிகளுக்கு சரியான பாடலும் இங்கு கூறியுள்ள வரலாறும் எவையென கிடைக்கவில்லை என்று தணிகைமணியார் திரு வாசு செங்கல்வராய் பிள்ளை அவர்கள் தமது உரையிலே எழுதியிருக்கிறார். குகப்பெருமான் அடியனுக்கு உணர்த்தி காட்டிய உரையை கூறுகிறேன். இடையர் சிறு வாலை, இடையர் என்று அழைக்கப்படும் வேடர்களின் சிறிய பெண்ணான வள்ளி நாயகியை திருடி கொண்டு போக, வேடனான முருகன் திருடி கொண்டு போக, இறைவன் மகள், இறைவன் திருமாலின் மகள் வள்ளி வாய்மை அறியாதே எடுத்து செல்பவன் தான் மணந்து கொள்ள விரும்பும் முருகப்பெருமான் தான் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளாமல், இதய மிக வாடி உடைய பிள்ளை, மன மிகவும் வாடிய பெண் பிள்ளையான வள்ளி நாயகி, நாத கணபதி என் நாமம் முறை கூற, தலைவனே கணங்களுக்கு பதியே என்று இறைவன் திருநாமங்களால் முறையிட, அடையல் அவர் வேடுவர்கள் முருகனை பகைவனாக கருதுகிறார்கள் அல்லவா? எனவே முருகனுக்கு பகைவர்களான வேடுவர்கள் ஆவி வெறுவ உயிருக்கு பயந்து அடி கூற அடி எடுத்து வைக்க, அசலும் அறியாமல் அவர் ஓட, வந்துள்ளது இறைவன்தான் என்ற உண்மையும் தெரியாமல் அவர்கள் ஓட, அகல்வதெனடா சொல் எனவும் எங்கே நகர்கிறீர்கள் சொல்லுங்கள் என்றும் முடிசாட அவர்கள் தலைமீது தன்னுடைய தும்பிக்கையை வைத்தும் அறிவருளும் ஆனே முகவோனே, அவர்களுக்கு வள்ளியை எடுத்துச் செல்வது அவருடைய தெய்வம் முருகப்பெருமான் தான் என்கின்ற உண்மை அறிவை அருளிய ஆணைமுகத்தை கொண்ட விநாயகப் பெருமானே. இடையர் என்று அழைக்கப்படும் வேடர்களின் சிறிய பெண்ணான வள்ளி நாயகியை வேடனான முருகன் திருடி கொண்டு போக, சிவமுனிவனான திருமாலுக்கும் மான் உருவம் கொண்ட திருமகளுக்கும் பிறந்தவள் வள்ளி. எனவே இறைவன் திருமாலின் திருமகளான வள்ளி எடுத்துச் செல்பவன் தான் மணந்து கொள்ள விரும்பும் முருகப்பெருமான் தான் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளாமல், மனம் மிகவும் வாடிய பெண் பிள்ளையான வள்ளி நாயகி, தலைவனே கணங்களுக்கு பதியே என்று இறைவன் திருநாமங்களால் முறையிட, வேடுவர்கள் முருகனை பகைவனாக கருதுவதால் முருகனுக்கு பகைவர்களான வேடுவர்கள் உயிருக்கு பயந்து அடியெடுத்து வைக்க, வந்துள்ளது இறைவன்தான் என்ற உண்மையும் தெரியாமல் அவர்கள் ஓட, எங்கே நகர்கிறீர்கள் சொல்லுங்கள் என்றும் அவர்கள் தலைமீது தன்னுடைய தும்பிக்கையை வைத்தும் அவர்களுக்கு வள்ளி எடுத்துச் செல்வது அவருடைய தெய்வம் தான் முருகப்பெருமான் தான் என்கின்ற உண்மை அறிவை அருளிய ஆணைமுகத்தை கொண்ட விநாயகப் பெருமானே என்பது கருத்துரையாகும். வேடுவர்களை இடையர் என்று எப்படி சொல்லலாம்?
என்றால், அருணகிரிநாத பெருமானே இயல் இசையில் என்னும் திருச்செந்தூர் திருப்புகழிலே மயில் தகர்க்கல் எடையர் அந்த திணைக்காவல் வனஜகுர மகள் என்கின்றார். எனவேதான் வேடர்களை எடையர் என்று இந்த பாடலிலும் கூறியிருக்கிறார். வள்ளியை திருடிக் கொண்டு போனதாக எப்படி சொல்லலாம் என்றால், கந்தர் அனுபூதியிலே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் என்கின்றார். உரத்தோடு இடத்தில் குரத்தேனை வைத்திட்டு ஒளித்தோடும் வெற்றி குமரேசா என்று அருக்கார் நலத்தை துவங்கும் அருணி திருப்புகளிலும், கண்ணல் மொழி பின்னழக தன்னநடை பண்ண உடை கண்ணவீரச் சுறா வீட்டு கிண்டையாளை கண்ணமிட பின்னிரவில் துண்ணுபுரை கல்முழையில் கண்நிலையில் புகாவேர்த்து நின்ற வாழ்வே என்கின்றார் அன்னமிசை எனும் பாடலிலும். மற்ற சான்றோர்கள் இந்த பாடலுக்கு கூறியுள்ள விளக்கங்களிலே அரசர்கள் வரலாற்றை மேற்கோள் காட்டி அரசர் மகள், விநாயகரின் பக்தை, இடையர் மகள் மற்றும் விநாயகர் குறித்து கூறியிருக்கிறார்கள். முருகப்பெருமானை குறித்து விளக்கத்திலே எதுவும் கூறப்படவில்லை. அருணகிரி பெருமான் விநாயகப் பெருமானை குறித்து பாடி நமக்கு கிடைத்த மற்ற 4 திருப்புகழ் பாடல்களிலும் மற்றும் எல்லா திருப்புகழ் பாடல்களிலும் தன் இஷ்ட தெய்வமான முருகனை குறிப்பிடாமல் இல்லை. அடியனுக்கு குகப்பெருமான் உணர்த்திய மேற்சொன்ன விளக்கம் வள்ளியை குறித்தும் முருகனை குறித்தும் இருக்கிறது. அடியன் உரைத்த புன்சொல் அதிமீது நித்தமும் தன் அருளை தழித்து உகந்து ஏற்றுக்கொள்ள புரி பிழை பொறுக்கும் சரவண தகப்பன் சுவாமி திருவடிகளிலே இது சமர்ப்பிக்கிறேன். முருகாசரணம். குகார்ப்பணமஸ்து.